முதலமைச்சர் வேட்பாளர் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளர் ஆனார். நடிகர் விஜய் பாஜக கூட்டணியில் இணைய போவதாக பேசப்பட்டது. பாஜக கூட்டணியில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவதாக கூறப்பட்டது. முதலமைச்சர் வேட்பாளர் நிர்மலா சீதாராமன் என்றெல்லாம் கூறப்பட்டது. அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறப்பட்டது. விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவிதான் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் இன்று உறுதியான முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைமையில் தான் கூட்டணி என்றும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் என்றும் கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி என்றும் அறிவித்துள்ளனர். இது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏனென்று சொன்னால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜயை அழைப்பதற்காக அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டன. ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைமையில் தான் கூட்டணி என்று விஜய் அறிவித்துள்ளார். இதுக்கு பாஜக அதிமுக சம்மதிக்குமா என்பது தெரியவில்லை. அதிமுக சம்மதிக்காமல் போகலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சம்மதித்து 50 தொகுதிகள் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைமையில் தான் கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வேட்பாளர் ஆனார் நடிகர் விஜய்.